அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அண்ணா வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் படிக்கலை, சிங்கப்பூர் எப்படி போகிறது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது போல் சிங்கப்பூர் சம்பந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் சம்பந்தமான வேலைவாய்ப்புகளை பற்றி நீங்கள் அறிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அதுக்கு நீங்கள் என்ன பின்தொடருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய வேலைவாய்ப்பு சம்மந்தமான செய்திகளை இதில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வேலைவாய்ப்பு செய்தி கார்பெண்டர் சம்மந்தமான, அதாவது ஆசாரி வேலை. ஆசாரி வேலை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு நீங்கள் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது 10th +2 படிச்சிருந்தாலும் போதுமானது. நீங்கள் பாஸ் ஆகியிருந்தாலும் சரி, ஃபெயில் ஆகியிருந்தாலும் சரி. அப்படி இல்லை, நான் ஐடிஐ படிச்சிருக்கேன், டிப்ளமோ படிச்சிருக்கேன், டிகிரி படிச்சிருக்கேன், ஆனால் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா ஆசாரி வேலை தெரிஞ்சவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய வீடியோ அவசியம் நீங்கள் அவங்களுக்கு அனுப்பி வைக்கணும். அவங்களுக்கு அனுப்பி வச்சதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற வேலையை பார்த்து ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு உங்களை இ-பாஸில் போட்டு எடுத்துக்குவாங்க. இதுக்கு சம்பளம் 1300 வெள்ளி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு தங்குற இடம் அவங்களே கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதத்தில் 2 நாள் உங்களுக்கு லீவு கொடுத்துருவாங்க. இதில் முக்கியமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 1989லேருந்து 1996க்குள்ளே இருக்கணும். இந்த இடைப்பட்ட வருஷத்துக்குள்ள பிறந்தவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். இதை பற்றி நீங்கள் மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நேரடியாக போய் நீங்கள் பணத்தை கட்டிட்டு இந்த வேலை பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ரெண்டாவதாக பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் கிளீனர். இதுக்கு நீங்கள் 10th அல்லது +2 அல்லது டிப்ளமோ ஐடிஐ படிச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாஸ் ஆகியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபெயில் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இ-பாஸில் உங்களை எடுத்துக்குவாங்க. இதுக்கு சம்பளம் 1200 வெள்ளி கொடுத்துருவாங்க. மாதத்தில் 1 நாள் தான் லீவு கிடைக்குமா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாப்பாடு தங்குற இடம் அவங்களே கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ரெஸ்டாரண்ட் க்ளீன் பண்ணது, அதாவது ரெஸ்டாரண்ட் ஜாப் சம்பந்தமான உங்களுக்கு வேலையில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 1989லேருந்து 1995க்கு இடைப்பட்ட வருஷத்தில் பிறந்தவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுக்குறேன். அதை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருக்குது, ஒருவேளை இந்த வேலை பிடிச்சிருக்கு அப்படின்னா எந்த இடத்துலன்னு அவங்கள கான்டாக்ட் பண்ணி டைரெக்டாக நீங்கள் போய் பணத்தை கட்டிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வேலையை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் மூணாவதாக பார்க்க போகிற வேலை வாய்ப்பு ஹோட்டல் வெயிட்டர் கம் ஒர்க்கர். அதாவது ஹோட்டலில் நீங்கள் வெயிட்டராகவும் இருந்துக்கணும், சில நேரத்தில் வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா வேலையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் 1200 வெள்ளி வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதத்தில் 2 நாள் லீவு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாப்பாடு தங்குற இடம் அவங்களே கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பார்த்தோமோ, அதாவது 10th +2 ஐடிஐ டிப்ளமோ இதில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி அல்லது ஃபெயில் ஆகியிருந்தாலும் சரி இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களை இ-பாஸில் எடுத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 1992லேருந்து 1995க்கு இடைப்பட்ட வருஷத்தில் பிறந்தவங்க இருந்தால் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 1992லேருந்து 1997க்கு இடைப்பட்ட வருஷத்தில் பிறந்தவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதில் இ-பாஸில் உங்களை வேலைக்கு எடுத்துக்குவாங்க. இதை பற்றி உங்களுக்கு மேலும் விவரங்கள் தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பரை நீங்கள் செக் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது போல் சிங்கப்பூர் சம்பந்தமான வேலைவாய்ப்பு செய்திகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். மகிழ்ச்சி.